கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு 2ல் 1 என்ற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, 1ல் நீ தீமையை யோசிச்சுக்கிட்டே இருந்தனா நீ தவறுகிறாய் என்று அர்த்தம். நீ நன்மையை யோசிக்கிறாய் என்றால் முன்னேறுகிறாய் என்று அர்த்தம். வேதம் என்ன சொல்லுது? நீ தீமையை யோசிச்சனா நீ தவறிக்கிட்டே இருக்கிறன்னு பைபிள் சொல்லுது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ தீமையை யோசிக்காத, யாருக்கும் தீமை செய்யணும்னு நினைக்காத, யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்காத, யாருடைய குடும்பத்தை பற்றியும் தப்பா பேசாத, யாரை பற்றியும் அவங்க இப்படி இவங்க இப்படின்னு வதந்திகளையும் அதுக்கு பேர் என்னது புறணியையும் பேசிட்டு அலையக்கூடாது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டாகும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதனால நீ இன்னைக்கு நன்மையை யோசிக்க போறியா, தீமையை யோசிக்க போறியான்னு நீயும் நானும் இயேசுவின் நாமத்தினால சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நன்மையை யோசிக்கிறவனுக்கு கிருபை கிடைக்கும், நன்மையை யோசிக்கிறவனுக்கு சத்தியம் இருக்கும். அதனால அவனால் தீமையை யோசிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் எவன் குடும்பத்தை கெடுக்கலாம், எவனை கீழே தள்ளிட்டு எவனை எப்படி நம்ம மேலே வரலான்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் சொல்ல வரேன், நீ பண்ணுற பிஸ்னஸில் தீமையை யோசிக்காத, நீ பண்ணுற ஊழியத்தில் தீமையை யோசிக்காத, உன் கூட பிறந்தவங்களுக்கு விரோதமாக தீமையை யோசிக்காத. தீமையை யோசிக்கிறவனுக்கு தீமை தான் வரும். அதனால் நன்மையை யோசி, உனக்கு நல்லது நடக்கும், அது நன்மையாகத்தான் இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். நன்மைகளை மாத்திர யோசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.